நீங்க கட்ட போற புது வீட்டுக்கு நான் சொல்ற ஃபியூச்சர்ஸ்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம கொடுங்க. இன்னைக்கு தேதிக்கு உங்க பார்க்கிங்ல ஈவி சார்ஜ் பாயிண்ட்ட மிஸ் பண்ணாம கொடுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு வண்டியோ 2 வண்டியோ நீங்க வாங்கி யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும். இன் ஃபியூச்சர்ல எல்லா வீட்லயும் கண்டிப்பா ஒரு சிசிடிவியா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கண்டிப்பா ரூல்ஸ் கொண்டு வரப்போகுது. அதனால சிசிடிவிக்கான ப்ரொவிஷன்ஸை கண்டிப்பா இப்பவே கொடுத்து வைங்க. தேர்ட் பாயிண்ட், உங்க கிச்சன்ல கவுண்டர் டாப்புக்கு மேல தான் நீங்க வந்து ஆர்ஓ பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா இப்போ வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் பாயிண்ட்டும் கண்டிப்பா கொடுத்துருங்க. ஃபோர்த் பாயிண்ட்டும் கிச்சன்லாம் சொல்ல போறேன். எப்படி ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, வாஷிங் மிஷின்லாம் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்டாக மாறிச்சோ அதே மாதிரி டிஷ் வாஷரும் பேசிக் ரெக்யர்மெண்ட்டாக மாறும். ஸோ அதுக்கான பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்லாம் எப்போயே வந்து கொடுத்து வச்சிருங்க. அதே மாதிரி ஹாலில் எப்படி டிவி வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்டாக மாறிச்சோ ப்ரொஜெக்டர் பாயிண்ட்டும் வந்து எல்லா ரூம்ஸ்லையும் இப்போ வந்து தேவைப்படுது. இப்போலாம் வந்து சீப்பாகவே கிடைக்குது. அதனால எல்லா பெட்ரூம்ஸ்லையும் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், வீட்டுக்கு ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் தான் வாங்குவீங்க. பட் எல்லா ரூமுக்கும் வந்து அது கனெக்ட் பண்ண மாட்டீங்க. எக்ஸ்டெண்டர் தான் வாங்கி போடுவீங்க. அது இல்லாமல் தனியாகவே லைனாகவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பீடாக நமக்கு நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். வேற என்ன புது புது அப்கிரேட் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ட் 2ல பார்க்கலாம்.